2007 T20 வேர்ல்டு கப்போட இனாகுரல் எடிஷன் நடந்துருந்துச்சு. இந்த T20 வேர்ல்டு கப் 2007 நம்ம டீம் இந்தியாவும் இங்கிலாந்து மோதி இருந்தாங்க. இந்த மேட்ச்ல தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரோஹித் சர்மா நம்ம டீம் இந்தியாக்காக T20 இன்டர்நேஷனல்ஸ்ல ஆடி இருந்தாரு. இந்த 2007 T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸ்ல நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட மோதி அந்த மேட்சை பாத்தீங்கன்னா வின் பண்ணி ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு சாம்பியன்ஸா மாறி இருந்தாங்க. கட் பண்ணா 2024 T20 வேர்ல்டு கப் இந்த 9th எடிஷன் ஆஃப் T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதி இருந்தாங்க. 2007க்கு அப்புறமா நம்ம டீம் இந்தியாவால T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 11 வருஷமாவே ஐசிசி டோர்னமெண்ட் எதுவுமே வின் பண்ணலன்னு பல இக்கட்டான நிலைமையில பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா இருந்தாங்க. இந்த மேட்ச் அப்போ இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் அதுக்கப்புறமா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு 2 ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா தோத்து இருந்தாங்க. 2023 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்காம ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்க நம்ம டீம் இந்தியா. ஆனா அந்த ஒரு மேட்ச் தோல்வி காரணமா அந்த கப் நம்ம கையை விட்டு போயிருந்துச்சு. ஆனா அங்க விட்டதை பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப் 2024 ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா முடிச்சு காட்டிட்டாங்க. இந்த 2024 T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் கூட லாஸ் பண்ணாம ஃபைனல்ஸ்க்கு வர, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு மேட்ச் கூட லாஸ் பண்ணாம அவங்களும் ஃபைனல்ஸ்க்கு வந்திருந்தாங்க. ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஒரு சரியான காம்படிஷனா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா 176 ரன்ஸ் அடிக்க, இதுக்கு அடுத்ததா செகண்ட் பேட்டிங்ல சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுல 169 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு கடத்துல இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணுவாங்க நிலைமையில இருந்து இந்த மேட்சை பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் 2007க்கு அப்புறமா 2024 T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருந்தாங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 2007 ஒரு பிளேயரா இருந்து T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருந்தாரு. இந்த 2024 T20 வேர்ல்டு கப்ல ஒரு கேப்டனா இருந்து நம்ம டீம் இந்தியாவுக்கு 2வது T20 வேர்ல்டு கப்பை பாத்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 2007 இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா T20 எடிஷன்ஸ்லயும் நம்ம டீம் இந்தியாக்காக ஆடி இருந்தாரு. ஃபைனலா 2024 T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த T20 வேர்ல்டு கப்ஸ்ல மொத்தமா 47 மேட்சஸ்ல 1220 ரன்ஸ் அடிச்சு T20 வேர்ல்டு கப்ல அதிகமா ரன் அடிச்ச பிளேயர்ஸ் லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு நம்ம விராட் கோலிக்கு அடுத்ததா. T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஐயா கில்லிடாங்கிற மாதிரி பல சம்பவத்தை பண்ணிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா T20 ஃபார்மேட்ல. அவரோட பெஸ்ட் T20 மேட்சஸ் அதுக்கப்புறமா அவரோட T20 ரெக்கார்ட்ஸை பத்தி பார்த்தலாம் இந்த வீடியோல. ரோஹித் சர்மாவோட பெஸ்ட் T20 மேட்சஸ்னு பாத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு. இப்போதைக்கு நம்ம சிலது அப்படியே ட்ரெய்லர் மாதிரி பார்க்கலாம். முதல்ல 2010 T20 வேர்ல்டு கப்ல இருந்து ஒரு மேட்ச் தான் பார்க்க போறோம். 2010 T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதி இருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு மஸ்ட் வின் மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு டார்கெட்டா 185 ரன்ஸ் பாத்தீங்கன்னா செட் பண்றாங்க. இதை சேஸ் பண்றதுக்காக நம்ம டீம் இந்தியாவோட பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா களத்துல இறங்க, இன்னொரு சைடு ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவோட விக்கெட்டை டக்கு டக்குன்னு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டீம் இந்தியாவோட பேட்டிங் பாத்தீங்கன்னா அப்படியே சரமாரியா சரிய ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா 50 ரன்ஸ்க்கு 7 விக்கெட்டுங்கிற நிலைமையில இருந்தாங்க. இந்த சமயத்துல ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா டெய்லண்டர்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஒரு ஃபைட்டிங் நாக் ஆட ஆரம்பிக்கிறாரு. இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா 46 பால்ல 79 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்டா இருந்தாரு. இவரோட இந்த ஃபைட்டிங் நாக் காரணமா தான் நம்ம டீம் இந்தியாவால அட்லீஸ்ட் 135 ரன்ஸ் பாத்தீங்கன்னா அடிக்க முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்ல நம்ம டீம் இந்தியா 49 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோத்திருந்தாலும் நம்ம ரோஹித் சர்மாவோட ஃபைட்டிங் நாக் ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. தனியாளா நின்று நம்ம ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஃபைட் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச்க்கு அடுத்ததா இந்தியா vs ஆப்கானிஸ்தான் ஒரு 3 மேட்ச் கொண்ட T20 சீரிஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நடந்துருச்சு. அந்த சீரிஸ்ல ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருந்தாரு. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. ஓப்பனிங்ல ஜெய்ஷாலும் ரோஹித் சர்மாவும் நம்ம டீம் இந்தியாக்காக ஓபன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானோட பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா செமையா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா 22 ரன்ஸுக்கு 4 விக்கெட் இழப்புங்கிற மோசமான நிலைமையில மாட்டிக்க, இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமையில நம்ம டீம் இந்தியாக்காக ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா ரிங்கு சிங் இவங்க 2 பேரும் தான் கிரீஸ்ல இருக்காங்க. 22 ரன்ஸுக்கு 4 விக்கெட்ஸ் இழப்புங்கிற மோசமான நிலைமையில இருந்து நம்ம டீம் இந்தியாவை பாத்தீங்கன்னா ஃபிளைட் பிடிச்சி 212ங்கிற டோட்டல்ல பாத்தீங்கன்னா லேண்ட் பண்றாங்க இவங்க 2 பேருமே. ஒரு பக்கம் நம்ம ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 121 ரன்ஸ் பாத்தீங்கன்னா அடிக்கிறாரு 69 பால்ஸ்ல. இன்னொரு பக்கம் ரிங்கு சிங் பாத்தீங்கன்னா 69 ரன்ஸ் நாட் அவுட்டா இருக்காரு. இதுல சிறப்பான சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செஞ்சுரி நம்ம ரோஹித் சர்மாவோட 5th இன்டர்நேஷனல் செஞ்சுரியா இருந்துச்சு T20ல. இதுக்கு அடுத்ததா 212ங்கிற ஸ்கோரை சேஸ் பண்றதுக்காக ஆப்கானிஸ்தான் பேட்டிங் வர, இவங்களும் பாத்தீங்கன்னா அதே சேம் ரன்ஸை பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா டை ஆகுது. இதை தொடர்ந்து சூப்பர் ஓவர்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரே ஃபன்னா போயிருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரோஹித் சர்மா இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வாங்கியிருந்தாரு. ஆக மொத்தத்துல இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு தரமான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல நம்ம ரோஹித் சர்மா அடிச்ச அந்த 121 ரன்ஸ் தான் அவரோட T20 கரியர்லயே
ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. இதுக்கு அடுத்ததா 2017 நம்ம டீம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் மோதிருந்தாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல களத்துல இறங்குறாங்க. நம்ம டீம் இந்தியாக்காக ஓபன் பண்ண களத்துல ரோஹித் சர்மாவும் KL ராகுலும் இறங்குறாங்க. ஐயா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னா இப்படி இருக்கணும் ஐயாங்கிற மாதிரி ஒரு மாசான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை KL ராகுலும் ரோஹித் சர்மாவும் போடுறாங்க. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 23 பால்ஸ்ல அவரோட ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்றாரு. டக்குன்னு பார்த்தா அடுத்த 12 பால்லயே அவரோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்றாரு. 25 பால்ஸ்ல இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. 11 பவுண்டரி, அதுக்கப்புறமா 8 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்காக்கு எதிராக. ரோஹித் சர்மாவோட இந்த நாக்னால நம்ம டீம் இந்தியாவோட டோட்டல் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருச்சு. நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா 260 ரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல அடிச்சிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததா இந்த ஸ்கோரை சேஸ் பண்றதுக்காக ஸ்ரீலங்கா பேட்டிங் வராங்க. ஸ்ரீலங்கா 172 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இந்த மேட்ச்ல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோஹித் சர்மா தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்கினாரு. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா அடிச்ச இந்த செஞ்சுரி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரிஸாவும் இருந்துச்சு. இதுக்கு அடுத்ததா 2021 T20 வேர்ல்டு கப். இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷங்கள் கேப்புக்கு அப்புறமா T20 வேர்ல்டு கப்பை மறுபடியும் நடத்தியிருந்தாங்க. இந்த T20 வேர்ல்டு கப் நம்ம டீம் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா போகல. இந்த 2021 T20 வேர்ல்டு கப் ஒரு மறக்கக்கூடிய வேர்ல்டு கப்பா அமைஞ்சிருந்துச்சு. நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு தோல்வி, அதை தொடர்ந்து நியூசிலாந்துக்கு எதிரான தோல்வின்னு நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா சூப்பர் 12 அவுட் ஆயிட்டாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்ல நம்ம டீம் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் மோதி இருந்தாங்க சூப்பர் 12 ஸ்டேஜ்ல. இந்த மேட்ச்ல நம்ம டீம் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம டீம் இந்தியாக்காக ஓபன் பண்ண KL ராகுலும் ரோஹித் சர்மாவும் களத்துல இறங்கியிருந்தாங்க. நம்ம ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல 74 ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 47 பால்ஸ்ல. ஆக மொத்தத்துல நம்ம டீம் இந்தியாவோட டோட்டல் பாத்தீங்கன்னா 210 இருந்தது 2 விக்கெட் இழப்புக்கு. இதுக்கு அடுத்ததா பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா 144 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது. இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 74 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. சோ இது பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்கா இருந்துச்சு. இந்த மேட்ச்க்கு அப்புறமா நம்ம அப்படியே 2024 T20 வேர்ல்டு கப் பக்கம் வந்தோம்னா 2024 T20 வேர்ல்டு கப்ல தான் ஒரு தரமான சம்பவமே நடத்தியிருந்தாரு நம்ம ரோஹித் சர்மா. 2024 T20 வேர்ல்டு கப் நம்ம டீம் இந்தியா vs ஆஸ்திரேலியா சூப்பர் 8 ரவுண்ட்ல நடந்துருந்துச்சு. இந்த சூப்பர் 8 சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா ஒரு நல்ல நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா ஆஸ்திரேலியா நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் அடுத்த ஸ்டேஜான செமிஃபைனல்ஸ்க்கு போக முடியுங்கிற கட்டாயத்துல இருந்தாங்க. இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நண்பர்களுக்கு எதிராக ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாரு. இந்த மேட்ச்ல நம்ம டீம் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க. நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலி ஓபன் பண்ண ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலியோட விக்கெட்டை 0 ரன்ஸுக்கும் ரிஷப் பண்டோட விக்கெட்டை பாத்தீங்கன்னா 15 ரன்ஸுக்கும் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்கிறாரு. இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாக்காக 41 பால்ஸ்ல 92 ரன்ஸ் பாத்தீங்கன்னா அடிக்கிறாரு. இதனால நம்ம டீம் இந்தியாவோட டோட்டல் பாத்தீங்கன்னா டோட்டலா 205ல வந்து நிக்குது. இதுக்கு அடுத்ததா இதை சேஸ் பண்றதுக்காக ஆஸ்திரேலியா பேட்டிங் வர வழக்கம் போல ஹெட் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுறாரு இந்தியாக்கு எதிராக. டிராவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல 76 ரன்ஸ் பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு. ஆக மொத்தத்துல இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 181 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 20 ஓவர்ஸ்ல. நம்ம டீம் இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்க ஒரு முக்கியமான காரணம்னா நம்ம டீம் இந்தியாவோட ஃபீல்டிங் தான். ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல 92 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வாங்கியிருந்தாரு. இதுக்கு அடுத்ததா என்ன செமிஃபைனல்ஸ்ல இங்கிலாந்துக்கு எதிராக வின் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக வின் பண்ணி T20 வேர்ல்டு கப்பை செகண்ட் டைம் நம்ம டீம் இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததா ரோஹித் சர்மாவும் T20ல இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாரு. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மேட்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா T20ல 5 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல இவர் 121 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுதான் பாத்தீங்கன்னா இவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு T20ல. 2007 T20 இனாகுரல் எடிஷன்ல இருந்து இப்போ இந்த 2024 T20 வேர்ல்டு கப் வரைக்கும் நம்ம ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாக்காக ஆடி இருக்காரு. இவரோட இந்த T20 பயணத்துல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பெஸ்ட் மேட்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.